This video is sponsored by BuyMode Online Shopping. சங்க தமிழுக்கு இந்த பிள்ளை தமிழின் முதல் வணக்கங்கள். தமிழ் இலக்கிய உலகம் எத்தனையோ படைப்பாளர்களையும் படைப்பாளிகளையும் கண்டு அவர்களின் வாழ்வியலை கவிதைகளோடு இணைத்து கொண்டாடியிருக்கிறது. அந்த கொண்டாட்டத்தின் உச்சமான ஒரு கவிதான் கவிப்பேரரசு கம்பர். கல்வியில் பெரியவன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவின் உயர்கம்பன் என்ற புகழ்வொலிக்கெல்லாம் சொந்தக்காரன் கம்பன். ஆம், கம்பன். ஒரு கவிதை எழுதவோ வார்த்தைகள் கிடைக்காமல், ஒரு கவிதை பாடவோ வார்த்தைகள் தெரியாமல் தத்தளிக்கும் இந்த இலக்கிய உலகில் 10,000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் வளத்தை அவன் தமிழ் வார்த்தைகளை கையாண்ட விதம் ஐயோ என்னவென்று சொல்வது. கம்பனுக்கு நிகர் கம்பனேதான். ஒரு கவி தன் கவிதையை எப்பொழுதும் மேம்படுத்தி கூறுவான். ஆனால் இங்கே கம்பனோ தமிழன்னையின் எழிலை மேம்படுத்தி கூறுவான். எப்படி? இந்த இராமாயணத்தினுடைய மூலக்கதை வடமொழியிலிருந்து இங்கு பெறப்பட்டது. வடமொழியின் அத்தனை அம்சங்களையும் கம்பன் இங்கே தன் கதையில் கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய தமிழ் சூழலை தன் அறிவுத்திறனுக்குள் ஏற்றி கவி பாடி நம்மளையெல்லாம் ஆச்சரியப்படுத்தி இன்று வரையிலும் தமிழன்னையின் மகுடத்தை அலங்கரித்த மிக முக்கியமான கவி என்ற அடையாளத்தை பெற்றவன் கம்பன். கம்பன் கையாண்ட எதிலுமே அழகு குறையவில்லை, அத்தனையும் அழகு. இதை கொண்டாட பாரதி சொல்லுவான், இந்த உலகிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமியில் யாதொரு கவினையும் நாம் பார்த்ததில்லை. அந்த வார்த்தையின் உச்சமே கம்பன். கவி கம்பன்.